தமிழ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லப்பா? ஆமா. ஏன் தமிழ் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? ஏன்னா 7வது நூற்றாண்டுல நான் இப்போ அதுல இருந்து ஒரு பாடல் சொல்ல போறேன். யாமா வாணி யா மாமா யாழி காமா கானாக்கா கானா காமா காழியா மாமா யானி மாமாயா. இது முன்னாடில இருந்து படிச்சாலோ பின்னாடில இருந்து படிச்சாலோ சொல்லும் பொருளும் மாறாது. இது ஆங்கிலத்தில் பாலிண்ட்ரோம் என்று கூப்பிடுவாங்க. இது தமிழ்ல யாப்பு வடிவம் என்று சொல்லுவாங்க. இது 17ஆம் நூற்றாண்டுலதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா நம்ம தமிழன் 7வது நூற்றாண்டிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அவங்க ஒரு பதிகமாவே எழுதிட்டாங்க. யாரு? திருஞான சம்பந்தர் ஐயா. அவர் சீர்காழி என்ற இடத்துல இருந்து அது எழுதினாங்க. அந்த பதிகத்துல இதே நான் சொன்ன பாட்டு மாதிரி இன்னும் 11 பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல் பேரு மாலை மாற்று திருப்பதிகம். இந்த பாடல்ல வர முதல் பாட்டு தான் நான் இப்போ சொன்னது. 20 நூற்றாண்டுகளாக இருந்த தமிழ் இலக்கிய வரலாறு. 1வது நூற்றாண்டு தொல்காப்பியம், 2வது நூற்றாண்டு சங்க இலக்கியங்கள், 4வது நூற்றாண்டு ஆசார கோவில், 5வது நூற்றாண்டு பெருங்கதை, 6வது நூற்றாண்டு கல்லாடம், 7வது மற்றும் 8வது நூற்றாண்டு தேவார பக்தி பாடல்கள், 9வது நூற்றாண்டு ஆழ்வார் அடிகளின் பக்தி பாசுரங்கள், 10வது நூற்றாண்டு சீவக சிந்தாமணி, 11 பெரிய புராணம், 12வது நூற்றாண்டு முற்பகுதியில் கந்த புராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டு திருஞான போதம், 14ஆம் நூற்றாண்டு தல புராணம், 15ஆம் நூற்றாண்டு வில்லி பாரதம், 16ஆம் நூற்றாண்டு திருவிளையாடல் புராணம், 17ஆம் நூற்றாண்டு தேம்பாவணி மற்றும் சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டு தாயுமான சுவாமிகள் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டு வள்ளலார் பாடல்கள், 20வது நூற்றாண்டு பாரதியார் பாடல்கள். இதனால்தான் தமிழ் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சிறப்புப்பா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இவ்வளவு அழகா தமிழோட சிறப்பு பத்தி சொல்றீங்க. இது உங்களுக்கு யார் கத்து கொடுத்தா? இது என் அம்மா கத்து கொடுத்தாங்க. சூப்பர். அமெரிக்காவில முழுக்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆங்கிலத்துலதான் படிப்பாங்க. ஆனா இவரு எவ்வளவு அழகா தமிழோட சிறப்பை பத்தி எடுத்து சொல்றாரு பாத்தீங்களா? இங்க இருக்கிற தமிழர்களுக்கே இவ்வளவு விஷயம் தெரியுமான்னு கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அமெரிக்காவில இருந்துகிட்டு இவர் இவ்வளவு அழகா தமிழோட சிறப்பை பத்தி சொல்றாரு. திருக்குறள்ல இருந்து உங்களை சில கேள்விகள் கேட்கட்டுமா? பாலோடு தென்கலந்தட்டே பனிமொழி வாழிய நீர் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று. தாம் வீழ்வார் வென்றோர் துயில் நீதுகொள் தாமரை கண்ணால் உலகு. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. சிறுமை நமக்கொழிய சென்றார் உருளி நறுமலர் நாணி நற்கண். குடிசெய்வார்க்கில்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும். எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உரைவது அறிவு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குலை மாதிர்கொள் மாலிமன் என்று. நெறிநெற்று சென்றார் எம் காதலார் யானும் எழுநாளே மேனி பசந்து. சூப்பர். அதிகார பேர் கேட்கலாமா? ஓகே. 22வது அதிகாரம் ஒப்புரு அறிதல். 43 அறிவுடைமை. 55 செங்கோன்மை. 77 படைமாட்சி. 99 சான்றாண்மை. 47 தெரிந்து செயல் வகை. 35 துறவு. 21 தீவினையற்றம். அருமை. ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. நன்றி. ஓகே. அமெரிக்காவில இருந்தாலும் இவ்வளவு அழகா தமிழோட சிறப்பு பத்தி தெரிஞ்சிருக்கீங்க. திருக்குறளை எந்த அளவுக்கு ஆழமா தெரிஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் பல சாதனைகளை செய்யணும். திருக்குறளை வாழ்க்கையில கடைபிடித்து இன்னும் உயர்ந்த நிலைக்கு வரணும். சரிங்களா? நன்றி.